நாளைக்கு நடக்க போற சென்னை மும்பை மேட்சுக்கு இன்னைக்கு நைட் நான் கிளம்புறேன். ஆக்டிங்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இல்ல ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறவங்க இவங்களெல்லாம் பார்த்தோன்னா ஓடுறீங்க, பறக்குறீங்க, உருள்றீங்க, கடைசியா சாவுறீங்க. எதுக்குடா? உன் துறையில நீ ஹீரோ தான், அதுக்கு ஆப்போசிட்ல இந்த துறைக்கு வந்தா நீ ஹீரோ தானே. கலெக்டர் அளவுக்கு நீ படிச்சவனும் கிடையாது, சயின்டிஸ்ட் அளவுக்கு நீ ரொம்ப நாலேஜான ஆளும் கிடையாது, டெக்னாலஜி வைஸா நீ ரொம்ப பூந்து விளையாடுறவனும் கிடையாது. அப்போ உன் துறையில தானே நீ ஹீரோ. நமக்கு மேல இவங்கெல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு பாக்குற ஜாதியை தானே இத்தனை வருஷம் ஒழிக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல ஃபேமஸ் ஆனவங்களையும் ரொம்ப பெரியவங்களையும் காசு நிறைய உள்ளவங்களையும் நீங்களாம் எனக்கு மேல நாங்க கொஞ்சம் கீழே தான்ப்பா இப்படின்னு நினைக்கிறதும் ஜாதி மாதிரி தானே. எப்பவும் எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். ஐயோ தோனி வேற லெவல், ஐயோ இசையின் கடவுள், அவர் பேண்ட அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்தை அவரே தின்னுக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. சீ, எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. அப்படி நாமளா உருவாக்கின விளையாட்டை ஒருத்தன் நல்லா விளையாடுறானா அவன் அந்த விளையாட்டை நல்லா விளையாடுறான், அவ்வளவுதான். அதுக்காக அவன் உடனே லெஜெண்ட் கடவுள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறது முட்டாள்தனம் அல்ல. கொஞ்சமா அறிவு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். கரெக்ட்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.